ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மீன் வறுவல், நெத்திலி மீன் வறுவல். நல்ல மீனில் உப்பு காரம் பிடிச்ச நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இந்த நெத்திலி மீனை வறுத்தெடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த நெத்திலி மீன் ரொம்ப பிடிக்குங்க. இதில் குழம்பு, வறுவல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி நெத்திலி மீனை நல்ல உப்பு காரம் போட்டு நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக வறுத்தெடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன சின்ன முள் இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் பெரிய வெரைட்டி மீனை விட சின்ன வெரைட்டி மீனுக்கு டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. நெத்திலி, மத்தி, ஐர மீனுக்கெல்லாம் எப்பவும் டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதில் இந்த நெத்திலி மீன் நல்ல ஒரு ஸ்பெஷல். இன்றைக்கி ஒரு அருமையான நெத்திலி மீன் வறுவல் நல்லா சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு 300 கிராம் அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சு. நல்லா அந்த தலைப்பகுதி எடுத்துகிட்டு உள்ளே எல்லாமே சுத்தப்படுத்தியாச்சு. வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் இங்கே சமைக்க ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி அதை தடவி விட்டு நல்லா ஊற வச்சு வறுத்தெடுக்க போகிறோம். இந்த மசாலா நெத்திலி மீனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மீனுக்கும் நல்லா சூட் ஆகும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்தாச்சுங்க. கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய்ப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்ப்பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இது கூட காஷ்மீரி மிளகாய்ப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாய்ப்பொடியில் பெருசாக காரம் இருக்காது, கலருக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். ஸோ வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன், கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாங்க. இங்கே 1/2 லெமனுடைய சாறு சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. லெமன் சாரும் சேர்த்துட்டோம். இதை அரைச்சி எடுத்தால் மீன் மசாலா ரெடிங்க. பாருங்கள், நல்லா அருமையாக நல்லா கலர்ஃபுல்லாக மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த லெமன் சாறு, இஞ்சி பூண்டு விழுதோடைய அந்த சாறுலேயே நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ நல்ல ஸ்பைசியான மீன் மசாலா ரெடி. அடுத்தது இந்த மசாலா கூட சேர்க்கறதுக்கு அரிசி மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது மசாலா மீன் மேலே நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல மீன் மொறுமொறுன்னு நம்ம வறுத்தெடுக்கலாம். இப்போ மசாலா போட்டுடலாம். மீனுக்கு ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பர்ஃபெக்டான மீன் மசாலா ரெடி. இப்போ இதில் மீனை சேர்த்து நம்ம நல்லா மசாலா போட்டு விட்டுறலாம். கழுவி ரெடியாக வச்சுருக்கிற நெத்திலி மீனை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். நல்லா கையை விட்டு நல்லா தடவி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, மீன் மேலே நல்ல மசாலா போட்டாச்சு, நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீனில் நல்ல மசாலா ஊறட்டும். ஸோ மினிமம் ஒரு 1/2 மணி நேரம்னாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மீன் மசாலா போட்டு வச்சிடணும். நான் இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. மீனும் இங்கே ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம போட்டு விட்டுறலாம். இப்போ மீன் சேர்த்தாச்சுங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சிடுங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்செடுக்கணும். மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். மசாலா ஆயிலில் பிரிஞ்சு போகலை,
கரெக்டாக அந்த மீனில் பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு டிஷ்யூ மேலே போட்டு விட்டுறலாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அந்த டிஷ்யூவில் உறிஞ்சிரும். மீதி இருக்கிற மீன்களையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சுவையான நெத்திலி மீன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி அது பர்ஃபெக்டாக மீன் மேலே கோட் பண்ணி நல்லா ஊற வச்சு வறுத்தெடுத்தோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.